ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாரோடைய ஃபேவரட்டான கொத்து பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். கொத்து பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக வெந்து வரணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்தால் போதும். தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் 3 பரோட்டா எடுத்திருக்கேன். அந்த பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ அதை சேர்த்துடலாம். எவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 பரோட்டாவுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா வெங்காயத்தோட அளவையும் முட்டையோட அளவையும் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். எனக்கு போதும், 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதும் அப்படின்றனா நான் 2 முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். முட்டையை சேர்த்துட்டு பரோட்டா கூட சேர்ந்து முட்டை நல்லா மிங்கிள் ஆகணும். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சால்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் சால்னா சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் சேர்த்துக்காமல் ஒன்லி அந்த தண்ணியாக இருக்கும் இல்லையா சால்னா, அது மட்டும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சால்னா இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சால்னா இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அண்டு மல்லித்தூள் இதெல்லாம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சால்னா சேர்த்து பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை பரோட்டா அண்டு சால்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேனலில் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரண்டி இருந்தது அப்படின்னா கரண்டியை வச்சு நல்லா கொத்தலாம். அப்படி ஒரு கரண்டி இல்லாத பட்சத்தில் ஒரு தண்ணி குடிக்கிற டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டம்ளர் வச்சு தான் நல்லா கொத்தி எடுக்க போகிறேன். ஸோ டம்ளர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பரோட்டா நல்ல சின்ன பீஸாக வரும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பரோட்டா கண்ணிலே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா கொத்தி நல்லா சின்ன பீஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கொத்தி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப அழகாக கொத்தியாச்சு. இதை விட ரொம்ப சின்னதாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா சின்ன பீஸாக வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் கடைக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு 60 rupees ஆகும் இந்த கொத்து பரோட்டா வாங்குறதுக்கு. இதே நம்ம வீட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா நம்ம பரோட்டாலையும் உப்பு இருக்குது அண்டு சால்னாலையும் உப்பு இருக்குது. ஸோ அதனால தான் உப்பு சேர்க்கலை. உங்கள்கிட்ட உப்பு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 minutesலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொத்து பரோட்டா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் பரோட்டா பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்டைல் கொத்து பரோட்டாவும் ட்ரை பண்ணி பாருங்கள்.